ஆடி மாத ராசி பலன் 2024 கிரக நிலவரங்கள். ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம் 57வது டிகிரி, குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 71வது டிகிரியில் சஞ்சரிக்கிறார். கடகராசியில் சூரியன், சுக்கிரன், புதன். சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்க போகிறார். புதன் ஆயில்ய நட்சத்திரம், சுக்கிரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம், இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு சூரிய தசை 6 வருடங்கள். 10 + 6 16. 16 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 16 + 10 26. 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ 21 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிக்கக்கூடிய காலங்களில் 16 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு சந்திர தசை இப்போ ராசிலே இருந்து தசை பண்ணுற மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால படிப்பு சார்ந்து ஒரு சில தடைகளை கொடுக்கும். தடை அப்படின்னாக்கா படிப்பு மேலே கொஞ்சம் கவனம் போகாது. இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம். 21 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய தசை அப்படிங்கிறதுனால வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். வெளிநாடு சார்ந்து வேலை வாய்ப்புகளையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். ஏன்னா அந்த தசையில் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த சந்திர தசையில் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் வேலை வாய்ப்புகள். ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தசை பண்ணிச்சுனாக்கா மன உளைச்சல்கள் உண்டு, மனசார்ந்த பிரச்சனைகள் உண்டு, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ப்ராப்ளம் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 26 வயசுக்கு மேலே 33 வயசு வரைக்கும் செவ்வாதசை. செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு யோக தசை, இந்த லக்கணத்துக்கும் யோக தசை. ராசிக்கு குரு மங்கள யோகம் உண்டு. 2ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வையும், ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு மங்கள யோகமும் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் உறுதியாக இருக்குது. புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு செவ்வாதசை தொடங்கி வேலையே இல்லாமல் நிறைய கஷ்டப்படுவீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு தடை வருது அப்படின்னாக்கா செவ்வாய் உங்களுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்குண்டான பரிகார வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். திடீர்னு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ ஆடி மாதத்தில் திருமணம் சார்ந்து எந்த ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இல்லையா, அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் அமையும், பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அமையும். ஏதாவது பதில் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா, வரன் பார்த்துட்டு நல்ல பதில் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த நல்ல பதில் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை ராசிக்கு 2ல் இருக்கிறதும் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கி போடுறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு. குடும்ப செலவுகள், குழந்தைகளுக்காக செலவுகள், குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான செலவு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இப்போ குடும்ப தேவைகளும் குடும்ப செலவு, குடும்ப விரயம் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதுக்கு முன்னாடி வேலை கிடைக்கல, வேலை போயிட்டு இருந்ததுனாக்கா இப்போ வேலை கிடைக்கும். ஏன்னா குரு பயிற்சியான பிறகு நிறைய பேருக்கு வேலை இழப்பெல்லாம் வந்திருக்கு. இப்போ வேலை கிடைக்கும், புதுசாக ஒரு வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சி பண்ணலாம். ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், சிம்ம ராசியில் ராகு தசை நடக்குதுனாக்கா ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. வீடு கொடுத்த கிரகம் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு பகவான் கோச்சார ரீதியாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் 3ஆம் இடத்துல மறை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராகுவால் தொந்தரவுகள் கிடையாது. அப்படி ஒரு தொந்தரவுகள் இந்த மாதத்தில் வருது அப்படின்னாக்கா உடல்நிலை தொந்தரவுகள் கண்டிப்பாக கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா வயதுக்காரர்களும் எல்லா தசாக்காரர்களுக்கும் பொதுவானது 8ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுனாக்கா உடல்நிலை தொந்தரவுகள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த நேரங்களை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் மன உளைச்சல்கள்லாம் இருந்துச்சுல அந்த மன உளைச்சல் இருக்காது. வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய செலவினங்கள் இந்த பெண்களுக்கு உண்டு. நகை வாங்குறதோ ஏதோ ஒரு வகையில் செலவினங்கள் இந்த நேரங்களில் உண்டு. சுப செலவுகள் வீட்டுக்கு தேவையானது தான். வீட்டில் வந்து பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கு உண்டான செலவினங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. படிப்புக்காக ஒரு சில செலவுகள் இந்த காலத்தில் உண்டு. ராகு தசையில் 12 வருடம் முடிஞ்சு அதன் பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் கெடுபலன்களை கொடுக்கும் இந்த சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு தசைங்கிறது எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 12 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுனாக்கா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுயத்தொழில் பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். இந்த மாதத்தில் மட்டும் இல்லை, அது பொதுவாகவே கொடுக்கும். பெருசாக இந்த மாதத்தில் கடன் வாங்காதீங்க, யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி கையெழுத்து போடாதீங்க. அதாவது ராகு தசையில் கடைசியில் வரக்கூடிய 6 வருடங்கள் தசாபுத்தி இருந்துச்சுனாக்கா, முதல் 12 வருடத்தில் இருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வேலை சார்ந்த முன்னேற்றம் இருக்குது, தொழில் சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ராகு தசை ஆரம்பித்த பிறகு நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கு, தொழில் வளர்ச்சி இல்லை, தொழில் வந்து முடக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். முன்னாடி 6 வருடங்கள் நல்ல ஒரு பலன்களை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி 6 வருடங்கள் கெடுபலன்கள் உண்டு. முன்னாடி வந்து 6 வருடங்கள் கெடுபலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எது வரைக்கும் தசாபுத்தி முடிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கணக்கு பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதத்தில் பெருசாக ஒரு பாதிப்புகளும் கிடையாது. உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகளை தான் அதிகமாக கொடுக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. 51 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும் குருதசை நடக்கக்கூடிய நபர்கள். இப்போ குருதசை நடக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்குது, குருவுடன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. இப்போ குருதசை ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் ஒரு கெடுபலன்கள் நிறைய நடந்திருந்தால் இந்த மாதத்தில் கெடுபலன்கள் இருக்காது. கடன் பிரச்சனை அடையும், நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது. ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதுசாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும், புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பை இந்த மாதத்தில் கொடுக்கும். ஏதோ ஒரு முயற்சி எடுப்பீங்க, இந்த ஆடி மாதத்தில் ஒரு முயற்சியை நீங்கள் எடுப்பீங்க, அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார வளர்ச்சி உண்டு. 2ஆம் இடத்துல குருவுடைய பார்வை, குடும்ப மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு. குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். குரு தசை அப்படின்னாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசை. நீங்கள் எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு மங்கள யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதாவது மண்மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இந்த டைமில் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு தசை சரியில்லை, நிறைய தொழில் முடக்கமாக இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும், உடல்நிலை சார்ந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும். நோய் நொடி பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் வரும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வந்து சனி தசைக்கும் பொருந்தும். இந்த பலன் சனி தசைக்கும் பொருந்தும். 67 வயசுக்கு மேலே 86 வயசு வரைக்கும் சனி தசை. இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், சனி தசை நடக்குது அப்படின்னாவே இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. அப்போது இந்த ஆடி மாதத்தில் சனி தசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்ப பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். 10ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்குது. குருவுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். பசங்களுக்கு தேவையானது வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் உதவி செய்வீங்க, தொழில் வளர்ச்சிக்காக உதவி செய்வீங்க. ஏதோ ஒரு வகையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களை பார்க்கலாம். பெரும்பாலும் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெருசாக கடன் வாங்க வேண்டாம், கடனை தவிர்ப்பது நல்லது. யாரையும் நம்பி பைசா கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. யாருக்குமே வந்து கேரண்டி கையெழுத்து போடுறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியையும் பார்க்கலாம். நன்றி.